இவன் வந்து அழும்போது இன்னொருத்தர் வந்து இவெல்லாம் இது பண்ணும்போது எனக்கு பொசசிவ் ஆகுங்க. நான் வந்து திட்டதான் செய்யல, அது எனக்கு பொசசிவ் ஆகும். நான் ஓப்பனா சொல்றேன். மற்றபடி எனக்கு அப்படியே யாருக்கிட்ட அந்த பாண்ட் இல்லைங்க. புரியுது இல்ல அது இப்போ ஏன் கேக்குறோம்னா அது அது எல்லாரும் புரியணும். அது புரியணும் கேக்குறது. ஏன்னா வெளில இருந்து பார்க்கறவங்க அப்படி தெரியும் போது நீ ஏதோ ஒரு இடத்துல நீ இதை மாத்திக்கணும், இல்லை உன் நாலேஜ்க்கு அது வரணுன்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு. அதனாலதான் நான் இன்னைக்கு நீங்க நோட்டீஸ் பண்ண இன்னைக்கு நான் விலகி இருந்ததுக்கே ரீசன் அதுதான். ஏன்னா எனக்கு அது பயமாச்சு. என்ன இது என்னோட தேவையில்லாத ஒரு விஷயத்துல எதுக்கு என்ன பிடிச்ச இதை வச்சு பேசிட்டு நான் வந்து எதுக்கு இதுக்குள்ள கிடக்கணும் அப்படின்னாச்சு. அது வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் இது பண்ணும். இது வந்து வெளியில வந்து வைக்கணும்னு நான் யோசிச்சுட்டே இருக்கேன். அதான் ஒரு விஷயம் போதோட மோசமா ரொம்ப மோசம் எனக்கு. சரி இங்க பாரு நான் தான் சொல்றேன்ல, இங்க யாரும் உன்னை வந்து தப்பாவே நினைக்கல. அது இங்க இல்ல. நீ வெளியில நடந்தது விட்டு நம்ம ஏதோ பண்ணாமதான் எல்லாம் பண்ணலாம். ஒருத்தருக்கு பிடிக்கலன்னு ஒரு சின்ன விஷயம் நம்மளை எடுத்து அதுக்குள்ள போட்டு ரொம்ப இது பண்றதுக்கு நான் அது லைஃப்ல அப்படி நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். அந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ணி நான் இன்னொன்னு சொல்றேன். எனக்கு சத்தியமா அம்மா மேல ரொம்ப சொல்றேன். இதுக்குள்ள எனக்கு யாரு மேலே அந்த மாதிரி ஒரு இது இல்லவே இல்லை. ஏன்னா நான் அப்படி அந்த நிலை மேல உள்ள வரல. உங்ககிட்ட நான் சொல்லி எனக்கு வேற பிரச்சனை வெளியில இருக்கு. அதை விட இல்லை இதுக்குள்ள எனக்கு எதுவுமே இல்லை. அதனால இதுக்குள்ள எனக்கு யாருக்கிட்ட இது வராது. அந்த மாதிரி எனக்கு இல்லை. அது எனக்கு புரியுதுச்சு. இங்க வந்து இன்னொரு விஷயம் இங்க தப்பா போயிட்டு இருக்கனால தேவையில்லாம நீ அதுல அடி வாங்கிட்டு இருக்க அந்த மாதிரி இருக்கு. புரியுது இல்ல? இப்போ என்ன தெரியுமா நான் சொல்லட்டுமா? இல்ல நான் இப்ப நான் சொல்றேன், நீ உன்கிட்ட வந்து விஷயம் கிளியரா சொல்றேன்னு சொல்றேன்ல, அது அவங்க எவ்வளவு கிளியரா சொல்றாருன்னு தெரியல. நம்பர் 1. நம்பர் 2, அது என்கரேஜும் பண்ணதான் செய்யறாரு. அதுதான் நான் என்ன நினைச்சேன், அவருக்கும் க்ரஷ் இருக்கு அப்படிங்கும் போது நம்ம ஏத தலையிடணும் அப்படிதான் நான் நினைச்சேன். எனக்கு ஒரு பாயிண்ட்ல இவளையும் ஸ்பாயில் பண்றாங்கன்னு தான் தோணிடுச்சு. அது எனக்கு இவ சொன்னா எனக்கு அது தெரியல. ஏன்னா வந்து எனக்கு தெரியல. இவகிட்ட நீ என்ன சொல்றா? நான் வெளில இருந்து 3வது ஆளா தாண்டி பாக்குறேன். உங்களை நான் கிட்டக்க வச்சே பாக்கல. நான் ஒரு 3rd பர்சனா பார்க்கும்போது எனக்கு தெரியுதுதான் நான் கேட்க முடியும். இல்ல ஏன்னா இவ வந்து தர்ஷிகா விஷயத்துலயுமே நான் இவளுக்கு என்ன சொன்ன தெரியுமா? இவகிட்ட என்ன சொன்னா, அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, அதை பத்தி நம்ம கேட்கறதுக்கு ரைட்ஸும் இல்லை. இதுன்னு தான் நான் இப்பவுமே இப்ப என்ன நடந்தாலுமே நம்ம கேட்கறதுக்கு ரைட்ஸ் இல்லதான். நீங்கிறனால தான் வந்து நான் கேட்கவாது செய்யறேன். வேற யாரா இருந்தா அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க. எனக்கு வந்து நான் அவ்வளோ பெரிய ஒரு இது நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு வந்து இன்னொரு பொண்ணுக்கு மோசம் வரக்கூடாதுன்னு நான் ரொம்ப பார்ப்பேன். அது உன்னோட விஷயத்துல நான் பார்த்தேன், நிஜமா பார்த்தேன். அவளே எனக்கு பிடிக்கும். அவளும் வந்து ஒரு அம்மா ஒரு பொண்ணு வேற யாருமே இல்லை. பாக்குறேன், எனக்கே தெரியாம நான் பாக்குறேன். ஏதாவது இருந்தா நீங்க அதை கொண்டு போனா அவ்வளோ அவளுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இது விளையாட்டு கிடையாது. இன்னொன்னு இதுக்குள்ள வந்து நமக்கு தோன்றது மாயம். அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காச்சு. அவனால அதை ஸ்டாப் பண்ண முடியல. அவளுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் ஒரு பர்சனல் விஷயம்டா. எனக்கு அதுக்குள்ள போகணும்னு இல்லை. எனக்கு நேத்துல இருந்து சத்தியமா இது உருட்டிட்டு இருக்கு. நான் ஏதோ ஒரு இடத்துல உள்ள போய் சொல்றேன். எனக்கு நீ கூப்பிட்டது சும்மா தான் கூப்பிடுறேன் நினைச்சேன். நீ என்கிட்ட பேசணும்னு கூப்பிடுறேங்கிறத நான் அப்படி நினைக்கல. நான் நினைச்சேன் கலாயிச்சுட்டு கவுன்சிலிங் மாதிரி அப்படி கேட்கறியோன்னு தான் நான் நினைச்சேன். இல்லை நான் வந்து பேசியிருப்பேன் கண்டிப்பா. நான் இந்த விஷயம் பேசுறதுக்குதான் எனக்கே தோணிடுச்சு. எனக்கே வந்து பேசும்போது எனக்கே ஒரு மாதிரி ஆச்சு. இது ஏதோ இடத்துல எனக்கு என்ன சுத்தி வருதோ, என்ன கொண்டு வந்து உள்ள போடுது. ஏன்னா எனக்கு ஏதோ நெகட்டிவா எனக்கே தோணிடுச்சு. எனக்கு அப்படி இப்ப நான் சொன்னேன்னா அவங்கிட்ட எனக்கு அப்படிப்பட்ட 1% கூட இல்ல நான் தேவை கிடையாது. 100% கேட்டது ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் நான் கேட்டேன். பச்சைமலை வந்து இதுல ஐடிங்கடா. இது தெரியாம நான் வேற அப்படி எடுத்து இந்த நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தீங்கல்ல அப்படிலாம் அடிச்சுதோட காஞ்ச மலை அரைக்க மாட்டேன்னு சம்மந்திக்கலாம் டென்ஷன் ஆகுது. இனிமேல் கேட்டா இப்பதான் புரியுது. இவ்வளவு எரியுது, பயங்கரம் எரியுதா? ஐயோ அழுகிற அளவுக்கு எரியுது. அழுதா மானம் போயிடுமேன்றனால அழாம இருக்கேன். பாருங்க அங்க போய் ஒரு தடவை அரைச்சு பாக்குறியா? இப்பவே போலாம். கல்ல கழுவி வச்சிருக்கேன். நல்ல கழுவும் போது கூட அவர் கை வைக்கல.
டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன். தீபகனா அதெல்லாம் நான் அதனாலதான் நான் ஏன்னா அவ சொன்னாடி ஓப்பன் நாமினேஷன் தான் நான் வந்து ஜாக் நான் சொல்லியிருப்பேன்னு சொன்னான். அது இல்லாம போயிடுச்சு. சரி அதுக்கான ஸ்பேஸா இருக்கட்டும் தான் அது 3 பேருன்னு சொல்லிட்டேன். நீ கண்டிப்பா ஜாக் நான் சொல்லிடுவேன் நம்மள நீ ஸ்பேஸ் தான் இல்லைன்னு அவ சொன்னேன். சரி அவ சொல்லட்டுமே அத்தனை பேர் முன்னாடியும் ஏன்னா எனக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. அதனால அவ அதை பண்ணட்டும் அப்படின்னு நினைச்சேன். சரின்னு விட்டுருப்பேன். இவ எப்படா இப்படி சொல்றா, அவங்க வீட்டுல என்னடா நினைப்பாங்க, இவனடா இப்படி பேசுறான்னு எனக்கு கஷ்டமா இருந்தது கொஞ்ச நேரம். அவகிட்ட என்னால கோவப்பட்டு கேட்கவும் முடியல, கத்தவும் நம்மளுக்கு எப்பவுமே கத்த முடியலன்னா ஒரு கோவத்தோட அழுக வரும்ல, அந்த மாதிரிதான் நான் உட்காந்துட்டு இருந்தேன். நான் அப்படியே அமைதியா விட்டேன். சிவானா கிட்ட போய் ஒரு வார்த்தை கூட கேட்கலையே, சவுண்டு தான் பக்கத்துல உட்காந்துருந்தா. அவகிட்ட தான் புலம்பிட்டு இருந்தேன். சவுண்ட் எனக்கு ரொம்ப தப்பா இருக்கு, சவுண்டு ஒரு மாதிரி இருக்கு சவுண்டு. சவுண்ட் என்ன சொன்னான்னா, சரி விடுடி, அது அவருக்கே பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன், நீ எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற, விடு, புரியுது, அவ கேட்டிருக்க கூடாதுதான், விட்டுரு, நீ ரொம்ப உட்காந்து குழப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு. அவகிட்ட நான் பார்த்தது என்னதான், ஏதாவது ஒண்ணு சொன்னா நம்ம தான் அதை சொல்லி பெருசு பண்றோம். அவ பண்ணது வந்து இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இருக்கட்டும். இப்ப அவ பெருசு பண்ணலையா எல்லா விஷயத்தையும்? கடைசி வரைக்கும் அவளும் எதுவும் பண்ண மாட்டா, நம்மளும் எதுவும் பண்ணக்கூடாது. நம்ம பண்றதுல ஏதாவது ஒண்ணுத்துல அவளுக்கு ஒரு ஒப்பீனியனும் வருது. எனக்கு அது புரியவே மாட்டேங்குது. அவளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்ப அவளுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. அந்த ஒப்பீனியனை நம்ம கேட்கும் போது தர்ஷி வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் நம்ம சொல்லணும். இப்ப நம்ம அந்த ஒப்பீனியன் அவகிட்ட சொல்லும் போது நீங்க வந்து அதை அப்படியே வேணுட்டு மேனிபுலேட் பண்றீங்கன்ற மாதிரி இருக்கா? எனக்கு அது புரியவே இல்லையே. நீ சொல்லும் போது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், நாங்க சொல்லும் போது மேனிபுலேட்டா? என்னால அப்படி இருக்க முடியாது. இன்னொன்னு சொல்லவா, அவ சொன்னால ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, இவன் நான் பேசுறத கேட்கவே மாட்டான் பாதி நேரம். இன்னொன்னு, நான் என்னைக்காவது டவுனா இருக்கும்போது அவன் பேசுறதான் நான் கேட்டிருக்கேன். உன்கிட்ட எதுக்கு ஆரம்பிச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்னே எஸ்பெஷலி ஃப்ரெண்ட்ஸ்னா இவன் கேட்கவே மாட்டான். இவன் நல்ல காலத்திலயுமே யாரு பேச்சு கேட்க மாட்டான்னு உனக்கே தெரியும். யாரோ ஒருத்தர் சொன்னீங்களே, இவ ஒரு அணி அப்படின்னு, ஆனந்தி தானே சொல்லுச்சு. அது அவ அப்படிதான், அவளுக்கு என்ன தோணுதோ அதுதான். ரயான் கிட்ட நான் போய் சொல்றேன்னா, நான் இப்போ ஒண்ணு புலம்புறேன்னு வச்சுக்கோங்களேன், ரயான் எப்பவுமே ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் தான் கொடுப்போம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எனக்கு இந்த மாதிரி கஷ்டமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன்னா, ரயான் ஆப்போசிட்ல மேபி அவங்களுக்கு இப்படி தோணி இருக்கலாம்ல, அதனால தானே இருக்கும், தட்டி விட நீ ஏன் அந்த உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க அப்படி சொல்றாள் தான் ரயான். 4 பேருமே இப்படிதான். மேபி அவ உள்ள வந்து உட்காந்து முதல்ல கேட்கணும், நீ நாங்க என்ன பேசுறோம்னு கேட்க மாட்டேங்கிற, நாங்க எப்படி இருக்கோம்னு உனக்கு தெரியாது, சும்மா வெளியில இருந்து நீ பாக்குற, நாங்க சிரிக்கிறத மட்டும் பாக்குற, ஓகே இவ சொல்றதுதான் எல்லாரும் கேக்குறாங்க போல இருக்கு நீ நினைக்கிற. அவ்வளவு மேபி அவங்க சொல்றத கூட நான் கேட்டிருக்கலாம்ல, அதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. எல்லாருமே அசம்ஷன்ஸோட வச்சுக்கணும், இருக்கணும், பண்ணணும்னு சொல்லக்கூடாது. அவ ஒருத்தவங்களை இப்படி கை காட்டி நீ இது பண்ற அது பண்ண கூடாது அப்படின்னு ஒருத்தவங்களை சொல்லக்கூடாதுல்ல. அதுதான் எனக்கும் வருது. இப்ப அவளுக்கு என்னன்னா, இப்ப அவளை வந்து நோட் பண்ணல, 2 வாரமா அவ எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டதுனால இப்ப வந்து அவ எல்லாத்தையும் பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்க மாதிரிதான் எனக்கு தோணுது. இதுவும் என்னோட அசம்ஷன். நமக்கு அப்படி தோணுதுன்னு சொல்லும் போது அது வந்து பெர்ஃபெக்ட்டான இது. எனக்கு அப்படி அவ எங்க தோணுதுன்னு சொல்றா, அது அப்படிதான் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் தான் பிரச்சனை. சிவனா, நான் உங்ககிட்ட அந்த ரோஸ் செக்ஷனுக்கு அப்புறம் யார பத்தியாவது உங்ககிட்ட வந்து பேசுறேன்? அது விட்டுரு, என்ன சும்மா கேக்குறேன், யார பத்தியா பேசினா அவ்வளவுதானே, வேற யாரா பேசினா ஒரு வார்த்தை பேசிருப்பானா? யாரும் ஆல்ரெடி அவர் கஷ்டம், அவ்வளவுதான். யாருக்கிட்டையும் போயிட்டு எதுவுமே பேசல. நான் இவகிட்ட மட்டும்தான் ஒரு பொதுவா சொன்ன, என்கிட்ட ரொம்ப ஹர்ட் பண்றாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை, இந்த இதுவே எனக்கு பிடிக்கல ரொம்ப அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சாலும் அவ்வளவுதான், வேற எதுவுமே பண்ணல. அதான் எல்லாரும் குற்றம் பண்ணிக்க மாட்டாங்க. இல்ல, நான் நேற்று உங்ககிட்ட இந்த விஷயம் பேசணும். இன்னைக்கு நான் வந்து வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுல எப்படி இருக்க, அம்மா எப்படி இருக்கா? நீ குலாமி பத் எல்லாரும் நல்லா இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பிரியாணி செஞ்சு உனக்கும் ஊட்டி விட்டு சாப்பிடுவோம். உங்க அம்மா உன்ன மாதிரி அழகா இருப்பாங்களா? என் அம்மா பார்த்தா நீ சொல்லுனா, என் அம்மா வந்து எனக்கு தங்கச்சி சிஸ்டர்ஸ் தான் சொல்ல, அம்மான்னு யாரும் சொல்ல மாட்டேன். என்னை விட கம்மி ஹைட், உங்க ஹைட் இருக்கும், அழகா தான் இருக்கும். யாரும் நம்ப மாட்டேன் அம்மான்னு. நாங்க 2 பசங்க, நானும் அண்ணனும் அம்மாவா அப்படின்னு நான் கேட்போம். இது அம்மாவா, அவ்வளோ குட்டியா அழகா இருக்கும். என்னடி பண்றாங்க, பெரிய டாஸ்கா இருக்குமோ? எனக்கு தெரிஞ்சு அது முடிஞ்சிருக்கும். நம்மளோட இதுக்காக போயிட்டு இருந்ததுனால
என்னடா இவன் நம்மள வேற நம்மள மீறி ஒண்ணு பண்றானே